ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அந்த தண்டனையோட விட்டுருங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. இல்ல அவர் அசிங்கப்படுத்தினா எனக்கு போதும், தண்டனை கொடுக்காதீங்க. ஒண்ணு தண்டனை கொடு, அப்படி இல்லைன்னா அசிங்கப்படுத்து. இந்த ரெண்டுத்தையுமே பண்ணுன அப்படின்னா அதுதான் சாபமா மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல எஃப்ஐஆர் போட்டாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெயில பிடிச்சி போட்டாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், வெறும் சிலுவை மரத்துல மட்டும் தொங்க விட்டுருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஓகே, ஆண்டவரை சிலுவை மரத்துல மட்டும் தொங்க விட்டுருந்தா ஓகே. ஆனா என்ன பண்ணாங்க, எதுக்கு அந்த ஊருக்குள்ள சிலுவை மரத்தை தூக்கிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சவுக்கால் அடிச்சு கூட்டு போனாங்க? அவங்க அம்மா அப்பா முன்னாடி எதுக்காக துணியை உருவி அம்மனமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொங்க விட்டாங்க? நீ தான் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்துட்டியா, ஜெயிலுன்ற ஒரு தண்டனை கொடுத்துட்ட, அதுக்கப்புறம் ஏன் அதை ஊரார் முன்னாடி பல பேர் பார்க்க நீ செஞ்சு? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாப்ல, இதாவே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாம இருக்காங்க, மன்னிச்சிருங்க. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மட்டும் என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம்.